பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கஷ்டங்கள், ஏதோ ஒரு ஆபத்து வரும் பொழுது முதலில் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தாரிடம் நாம் போய் காரியங்களை சொல்வது, பதட்டப்படுவது, இல்லை என்றால் அவங்களிடம் உதவி கேட்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் பொதுவாக மனிதனுடைய வாழ்விலே இருக்கும். பிரச்சனையோ சந்தோஷமோ எது இருந்தாலும் மனித வாழ்வில் நாம் முதலாவது கர்த்தரிடம் தெரிவிக்க வேண்டும். அப்புறம்தான் மற்றவர்களிடம் ஒரு காரியத்தை தெரிவிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அழகான உறுதியான ஒரு வாக்குறுதி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதாவது கர்த்தர் சொல்கிறது, நான் விரும்பினால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவர் கூறவில்லை. மாறாக ஒரு தெளிவான வாக்குறுதி, என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை விடுவிப்பேன். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறது ஒரு நல்ல ஜெப பழக்கம். ஒவ்வொரு பிரச்சனையிலும், சந்தோஷத்திலும், எதிர்பார்ப்பிலும், வேதனையிலும், ஏதோ ஒரு குறைவிலும், ஒரு வெறுமையிலும் முதலாவது கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கம் நமக்கு இன்றைக்கு இருக்க வேண்டும்.